வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம அக்கௌண்டிங் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு த ஃபர்ம் பை பார்ட்னர்ஸ் அண்ட் லோன் பை த ஃபர்ம் டு த பார்ட்னர் அப்படிங்கிறதுல 10th சம்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10th சம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகில் அண்ட் பிமல் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஸோ அகில் பிமல் அப்படிங்கிறவங்க ரெண்டு பார்ட்னர், அவங்க ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. அகில் கேவ் லோன் டு த ஃபர்ம் ஆஃப் 1 lakh on 1st January 2024. ஸோ அகில் வந்து ஃபர்முக்கு 1 lakh rupees வந்து லோன் கொடுத்துருக்காரு. ஓகே, ஆன் த சேம் டேட் த ஃபர்ம் கேவ் லோன் டு பிமல். ஸோ 1st January 2024 அன்னைக்கு அகில் வந்து ஃபர்முக்கு காசு கொடுத்துருக்காரு, ஃபர்ம் வந்து விமலுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க 1 lakh rupee. ஓகே, தே do not have any agreement as to interest. இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் அவங்க வந்து போட்டுக்கல. So Akhil had also give his personal property for firm godown at the monthly rent of ₹5,000. So Akhil வந்து அவரோட personal property வந்து கம்பெனிக்காக கொடுத்துருக்காரு. ஓகே, மந்த்லி ரெண்ட் பேசிஸில் கொடுத்துருக்காரு. Firm earns profit of ₹1,03,000 before above adjustments. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, ரெண்ட்டும் கொடுக்காம அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ 1,03,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட அக்கௌண்டிங் இயர் எப்போ முடியுது 31st March 2024. ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஸோ இவ்வளோ தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சம்மில் கொடுத்துருக்குது. வாங்க சம் எப்படி போனது பார்க்கலாம். இதான் வந்து சம்மோட இன்ஃபர்மேஷன். அகில் அண்ட் பிமல் 3:2 ரேஷியோவில் டிவைட் பண்ண போகிறாங்க ப்ராஃபிட்டை. இவங்க 1 lakh ஃபர்முக்கு கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து 1 lakh ஃபர்ம் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் அகில் வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு 5,000 பெர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ப்ராஃபிட் வந்து கம்பெனியோடு 1,03,000. ஓகே, ஸோ இயர் எண்டிங் 31st March 2024. ஸோ இதை கால்குலேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அகிலோடதை கால்குலேட் பண்ணிடலாம். அகில் எவ்வளோ லோன் கொடுத்துருக்காரு கம்பெனிக்கு 1 lakh இன்ட்டு எப்போ கொடுத்துருக்காரு 1st January கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ 1st January கொடுத்துருக்காங்க 2024 கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ அப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் தான். அப்போ 3/12 இன்ட்டு 6/100. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் 6/100 போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். $500 into 3 1,500. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன கொடுக்கணும், நம்ம ரெண்ட் கொடுக்கணும். ரெண்ட் ஃபார் அகில் ஒரு மாதத்துக்கு 5,000 rupees into 12 equal to 60,000. ஓகே, ஸோ அகிலுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் 60 + 1,500 கொடுக்கணும். ஓகே, ஸோ பிமல் கிட்டேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது, ஏன்னா அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அதை விட்டுடலாம். இப்போ கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,03,000. அந்த ப்ராஃபிட்லேருந்து இவருக்கு ஆனால் காசை நம்ம கொடுக்கணும், ரைட்டா. ஸோ இது எவ்வளோ 60,1500. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணிக்க போகிறோம், மைனஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் 41,500. ஓகே, ஸோ இந்த 41,500 வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், பார்ட்னர்ஸ்க்கு அவங்க ரேஷியோஸில் டிவைட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அகிலுக்கு வந்து 41,500 இன்ட்டு என்ன ரேஷியோவில் பிரிக்கிறாங்க, இவங்க 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ரேஷியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு வந்து 3/5 அண்ட் பிமலுக்கு வந்து 41,500 இன்ட்டு 2/5 ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இவரோடது வந்து 24,900, இவரோடது வந்து 16,600. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போகிறோம் ப்ராஃபிட்டை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். Nirmal and Pawan
are partners sharing profit in the ratio of 3:2. The firm had given loan to Pavan of rupee 5 lakh on 1st April 2023. ஸோ பவனுக்கு ஃபேம் என்ன பண்ணியிருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க 5 லேக்கு ஆன் 1st April, அதாவது அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து என்ன பண்ணிட்டாங்க, லோன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வாஸ் டு பி சார்ஜ் 10%. அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் 10% வாங்கணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, ரைட். த ஃபேம் டுக் லோன் 2 lakh ஃப்ரம் நிர்மல் ஆன் 1st December 2023. ஸோ நிர்மல் கிட்டேருந்து ஃபேம் காசு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ, 2 lakh. எப்போனா 1st Decemberல வாங்கியிருக்காங்க. பிஃபோர் கிவிங் எஃபர்ட் டு த அபவ் த ஃபேம் இன்கர்ஸ் அ லாஸ். மேலே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் அவங்க பண்ணாமே அவங்களுக்கு வந்து என்ன தான் கிடச்சிருக்கு, லாஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ 31st March 2024 முடியுது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நிர்மல் பவன், நிர்மலுக்கு 3, பவனுக்கு 2 ரேஷியோவில். ஸோ பவன் வந்து ஃபேம் கிட்டேருந்து காசு வாங்கியிருக்காரு 5 lakh, 10% வந்து இன்ட்ரெஸ்ட் போட சொல்லியிருக்காங்க. எப்போ வாங்கியிருக்காருன்னா 1st April 2023 வாங்கியிருக்காரு. அதே மாதிரி நிர்மல் பார்த்திங்கன்னா 2 lakh rupees ஃபேமுக்கு கொடுத்துருக்காரு, 1st December கொடுத்துருக்காரு காசு. ஸோ கம்பெனிக்கு வந்து 10,000 rupees லாஸு. 31st March 2024 தான் வந்து கம்பெனியோட லாஸ்ட் எண்டிங் அக்கௌண்டிங் பீரியட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும், 2 பேருக்குமே கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து interest of Pavan. ஸோ இவரோட இன்ட்ரெஸ்ட் இவர் யார்கிட்ட வாங்கியிருக்காரு, ஃபேம் கிட்ட. ஓகே, ஃபேம் கிவன் லோன். ஓகே, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 lakh கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 10/100 இன்ட்டு இங்கே மந்த் போடணும் இல்லையா, மந்த் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1st April 2023 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அக்கௌண்டிங் பீரியட் என்ன, 1st April 2023 to 31st March 2024. ஓகே, ஸோ அப்போ என்னது, ஃபுல் அக்கௌண்டிங் பீரியட், தட் இஸ் 12 மந்த்துக்குமே என்ன பண்ணும், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ அப்போ எப்படி பண்ணும், 12/12. Okay, so 12 and 10 here, 10 here. So remaining இருக்கிறது 50,000. ஸோ பவன் கிட்டேருந்து நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கணும், இது பெர் ஆனம், ரைட்டா, பெர் ஆனம். ஸோ அதனால் 50,000 டோட்டலாக அவர்கிட்டேருந்து வாங்கிக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நிர்மல், இன்ட்ரெஸ்ட் ஃபார் நிர்மல், தட் இஸ் firm taken லோன். ஓகே, ஸோ எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, 2 lakh இன்ட்டு, இவருக்கு பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம 6 போட்டுக்கிறோம். எப்போ கொடுத்துருக்காரு இவர், 1st December, January, February, March, 4 month, 4/12 equal to 4,000. ஓகே, பாருங்க, 6 2 2 zeros, 2000 into 2, 4000. ஓகே, ஓகே, இவரோட இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு, இவரோட இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ப்ராஃபிட்டாக லாஸாக, கம்பெனிக்கு லாஸ் தான் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ லாஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, -10,000, as it is loss I am putting minus symbol here. Okay, plus 50,000 we are going to collect loan from Pavan இல்லையா, இவர்கிட்ட லோன் வாங்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் 50,000 ப்ளஸ் பண்ணியிருக்கேன், மைனஸ் இவருக்கு லோன் கொடுக்கணும் நம்ம, அப்போ கம்பெனிலேருந்து காசு வெளியே போகுது, ரைட். ஸோ 4,000. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 50,000 minus 14,000, 36,000. ஓகேவா. ஸோ இந்த 36,000 தான் என்னது நமக்கு அமௌண்ட், தட் இஸ் we are going to transfer profit and loss appropriation அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிற அமௌண்ட்டு 36,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, அங்கித், பானு அண்ட் சாரு
partners in a firm sharing profit and losses equal with the capital of 2,50,000 each. ஸோ மூணு பேருமே 2,50,000 கேபிட்டல் வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபர்ம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணிக்க ஈக்குவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. கேபிட்டல் 2,50,000 வச்சுருக்காங்க மூணு பேர். On 1st October 2023, Ankit and Banu gave loan of 2,50,000 each to the firm, whereas Charu took a loan of 1 lakh from the firm on 1st November 2023. அதாவது இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அண்ட் செகண்ட் பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனிக்கு லோன் கொடுத்துருக்காங்க 2,50,000 சொல்லிட்டு. சாரு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh ஃபர்ம்லேருந்து எடுத்திருக்காங்க. எப்போனா 1st November 2023. ஓகே, இவங்க லோன் கொடுத்தது 1st October 2023. ஓகே, it was agreed among the partners that the Charu will be charged interest of 6%. இப்போ சாரு கம்பெனிலேருந்து எடுத்திருக்காங்க இல்லையா, லோன் ஃபர்ம்லேருந்து லோன் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் 6% per annum சொல்லியிருக்காங்க. Interest on loan from partner were paid on 10th April 2024. The firm closes its books on 31st March each year. Pass the journal entries in the books of the firm for the year ending 31st March 2024. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போடணும். ஓகே, பாருங்க தான் சம்ம. அங்கித், பானு, சாரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி 1st October 2023 இவங்க ரெண்டு பேரும் கம்பெனிக்கு ஃபர்முக்கு லோன் கொடுத்துருக்காங்க. 1st November 2023 சாரு வந்து லோன் எடுத்திருக்காங்க. 6% அவங்க பே பண்ணணும். 31st March 2024 இயர் வந்து முடியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே கால்குலேட் பண்ணிடலாம் அண்ட் தென் ஜேர்னல் என்ட்ரி வந்து போடலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அங்கித் லோன் டு ஃபர்ம் எவ்வளோ கொடுத்துருக்காரு இவர்? 2,50,000 இன்ட்டு 6/100. ஏன்னா அவங்களுக்கு அது கொடுக்கல, ஸோ அதனால் 6/100 இன்ட்டு எப்போ கொடுத்துருக்காங்க? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 6 months. ஓகே, ஸோ 6/12. ஓகே ஓகே ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 2,500 into 3, 7,500. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பானு லோன் டு ஃபர்ம், இவங்களும் the same amount is the same answer into 6/100 into 6/12 equal to 7,500. மேலே என்ன போட்டிருக்குமோ அதே தான். ஸோ அதனால் கேல்குலேஷன் காட்டாமல் நான் அது போட்டிருக்கேன் ஆன்சர், நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே என்ன போட்டிருக்குமோ அதே தான் இங்கே. ஓகே, அடுத்து வந்து லோன் ஃப்ரம் ஃபர்ம் யார் வாங்கியிருக்கா? சாரு வாங்கியிருக்காங்க இல்லையா. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 1 lakh. 1 lakh இன்ட்டு 6/100 அவங்களே சொல்லிட்டாங்க. 6/100 இன்ட்டு எப்போ வாங்கியிருக்காங்க? நவம்பரில் தான் வாங்கியிருக்காங்க. ரைட்டா? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், 5 மாதம். ஸோ நம்ம எத்தனை மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணணும்? 5 months. 5/12. ஓகே, இதை கேல்குலேட் பண்ணணும்னா 200 2 வச்சு 500 இன்ட்டு 5 2,500. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம போட போகிறோம். இதான் வந்து ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட். ஜேர்னல், ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். 11th நிறைய தடவை ஜேர்னல் போட்டிருப்போம். ஜேர்னல், டேட்டு, பர்டிகுலர், செல் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1st October 2023 நமக்கு என்ன பண்ணுறாங்க? அமௌண்ட் வந்து உள்ளே வருது. பேங்க் அக்கவுண்ட் டெபிட், பேங்க் டு யார் கொடுக்குறா, யார் மூலமாக நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கிட்ஸ் லோன் அக்கவுண்ட் டு பானுஸ் லோன் அக்கவுண்ட். ஓகே, ஸோ இதோட நரேஷன் என்ன எழுதுவீங்க? being loan given by Ankit and Banu to firm. ஓகே, ஸோ எவ்வளோ கொடுத்தாங்க இவங்க ரெண்டு பேரும்?
2,50,000. ஸோ 2,50,000. ஸோ டோட்டலாக கம்பெனிக்கு எவ்வளோ வந்திருக்கு? 5 lakh. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் என்ட்ரி வந்து சாரு வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்காண்டி எழுதணும் இல்லையா? ஸோ எப்போ எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் நவம்பர் 23 எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து லோன் டு சாரு, அவங்க அக்கௌண்ட் தான் கிரெடிட் பண்ண போகிறோம் அமௌண்ட் வச்சு. டூ, நம்ம காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் பேங்க் அக்கௌண்ட், ரைட்? ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1 lakh. ஓகேவா? ஸோ இதோட நரேஷன் பார்த்தீங்கன்னா பீயிங் லோன் given to சாரு by firm. ஓகே, ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை பார்ட்னர்ஸ் இல்லையா? நம்ம பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து லோன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ? மீன்ஸ் அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், ரைட்? அவங்ககிட்ட லோன் வாங்கியிருக்கோம், அதனால நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ அதை எப்போ பே பண்ணுவோம்னா 31st March 2024 தான் பே பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் காசு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் by partners account debit to loan by Ankit to loan by Banu. Okay, so இதோட narration being interest on loan by partner which has to be given by the firm, right? By firm. Okay, so நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு? 7,500, 7,500. so totally 15,000 has to be given. Okay, so next சாரு வந்து என்ன பண்ணணும்? நமக்கு லோன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் நம்ம என்டர் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா சாரு? அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இந்த சேம் டேட்டில் தான் வரும். ஸோ 31st March 2024 சாரு கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு சாரு. ஓகே, ஸோ சாருவோட லோனை வந்து எவ்வளோ? 2,500 பார்த்தோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ அதை வந்து நம்ம எங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருவோட கேபிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டு சாரு அப்படிங்கிற என்ட்ரிக்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஃபேர்மோட காசு. ஸோ ஃபேர்முக்கு கிரெடிட் ஆகுது. ஓகே, புரியுதா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ எது ப்ராஃபிட் எது லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணுவோம். பிகாஸ் இந்த 7,500 நம்ம வெளியே கொடுக்க போகிறோம். அது ஃபேர்முக்கு லாஸு, ஏன்னா காசு வெளியே போகுது. ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை டெபிட் பண்ணணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 2,500 வந்து நமக்கு உள்ளே வருது. ஓகே, அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை கிரெடிட் பண்ணணும். ஓகே, இந்த 2 என்ட்ரி மட்டும் போட்டுடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி the same date 31st March 2024 profit and loss account debit to interest on Ankit to interest on Banu. Okay, so உங்களோட interest எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7575, ரைட்? ஓகே, 15,000 நமக்கு என்னது? லாஸ். ஓகேவா? ஸோ இதே தான் நெக்ஸ்ட் என்ட்ரி, சாருவோட என்ட்ரி இங்கே எழுதிடுறேன். அது சேம் டேட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் சாரு
account debited to profit and loss account 2500 புரியுதா? கம்பெனிக்குலேருந்து காசு வெளியே போச்சுன்னா கம்பெனிக்கு வந்து அது லாஸு, இது லாஸுன்றதுனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். இங்கே காசு உள்ளே வருது, அதனால் இது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 3 சம்மை இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.